கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருக்குது. ஒரு பக்கம் டேரியர் மிச்சல் அண்ட் ஷார்துல் தாக்கூர் வெறும் ஒரு 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அவர் சூப்பரான பேட்டிங் ஆடுறாரு, டீசென்ட் பவுலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முன்ன மாதிரி ஃபோர்ஸில் சிஎஸ்கே கீழே நல்லா விளையாடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரச்சின் ரவீந்திராவும் வெறும் 1.8 crore வந்துட்டு செம்மையான ஒரு பையங்க, சான்ஸே இல்லை. 3 பையுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் 4வதான் யாருப்பா இந்த சமீர் ரிஸ்வி, இந்த பையனுக்கு எதுக்கு இவ்வளோ கோடி, 8 கோடி, ஆல்மோஸ்ட் ரச்சினை விட வேல்யூ ஜாஸ்தியா. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல இருக்க பாதி பேர் கான்வே, ஏகப்பட்ட பிளேயர்ஸை விட அவருடைய பட்ஜெட் அதிகமாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க? பெஞ்சில் தான் உட்கார வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த பிளேயரோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தின்னு சொன்னோம். நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் அவ்வளோ மணி வச்சிருக்கிற டீம் இந்த பிளேயருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டிசியும் இந்த பிளேயருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இந்த டொமஸ்டிக் கெரியரில் பயங்கரமாக கலக்கின ஒரு பிளேயர் தான் வந்துட்டு சமீர் ரிஸ்வி. உண்மையாலுமே சூப்பர் பிளேயரு. அவர் யார் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ராய்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு யங்ஸ்டர் ஃபாரின் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது டேரியல் மிச்சலை வந்துட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு யங்ஸ்டர் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பையன் சரியான ஹிட்டருங்க, ஹார்டு ஹிட்டர், கசாமுசான்னு அடிக்கிறான். ஸோ செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வந்துட்டு இவ்வளோ ஹார்டு ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசுக்காக ஆடிட்டு இருக்காரு. அண்டர் 19 பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ் இந்தியா லாஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தலை தூக்கி இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் சிஎஸ்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷாருக் கான் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. அதை தாண்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போகாமல் சிஎஸ்கே, ஜிடி, டிசி 3 பேரும் இந்த ஒரு யங்ஸ்டருக்கு வெறும் 10 லட்சத்திலிருந்து 8 கோடி வரைக்கும் பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சரியான அடி அடிக்கிறாரு, காட்டடி அடிக்கிறாரு, சூப்பரான ஒரு பிளேயருங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் ராய்டு ஆடுறத விட பெட்டராகவே ஆடுறான்னு சொல்லணும். ஸோ ஸ்டார்ட்டில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்வி. ஸோ கண்டிப்பாக இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால இவர் 11ல் ஆடிதான் ஆகணும். 8.4 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக பெஞ்சில் மட்டும் உட்காந்து தாட்டி கூட போகிறது கிடையாது. இவர் யங்ஸ்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்காங்களோ ஸோ இவரையும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆப்ஷன்லேயோ விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. பிகாஸ் பேக்கப் பண்ணி இந்த சீசன் நீ ஃபுல் மேட்சும் எல்லா மேட்சும் டக் ஆனாலும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. டொமஸ்டிக் கரியர் நல்லா இருக்குது. உத்தரப்பிரதேசத்துக்காக அவர் ஆடின ஆட்டமாகட்டும். ஸோ எவ்ரி மேட்ச் அவருடைய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஹார்டு ஹிட்டிங்கும் இருக்குது. என்ன அடி அடிக்கிறாரு, மொரட்டடி எல்லாமே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் வெளியில் போய் விழுகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்தோம் அப்படின்னா குட்டி ஹர்திக் பாண்டியா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த 2016-15 இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. 17-18 அவருடைய ஹார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருப்போம். 2015 அப்புறம் ஒரு செலக்ட் ஆகி உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக ஹார்ட் ஹிட்டிங் ஆடிட்டு இருப்பார். அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஆகட்டும், தோனியை பார்த்து அந்த ஒரு ஷாட் ஆடிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ் இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க ஹர்திக் பாண்டியா கிட்ட அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஒரு பவர் இந்த பையன்கிட்ட இருக்குங்க. அதனால தான் எல்லாருமே ஹார்டாக போனாங்க. ஃபைனலாக சிஎஸ்கேக்கு ஒரு செம்மையான பையங்க. மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸை எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நச்சுன்னு இருக்கக்கூடிய யங்ஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ருத்ராஜ் கைக்வாட், முகேஷ் சௌத்ரி அவங்க குரூம் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லோக்கல் டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிற விதமாகட்டும். ஸோ அந்த வகையில் சமீர் எங்கேயோ போக போறாருங்க. ஸோ பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி பண்ண போறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவருடைய வீடியோஸ், பழைய வீடியோஸ்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சொன்னோம். ஸோ இதை தொடர்ந்து எல்லா வீடியோவும் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரோ அல்சாரி ஜோசப் எடுத்து வச்சிருக்காங்க, இதுக்கு நாங்கள் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃபுல் பை அப்படிங்கிறது வரட்டும், நம்ம கம்ப்ளீட் வீடியோ அப்படிங்கிறத போட்டலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.